ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நற்பவி சமையல். இன்றைக்கி பூண்டு மிளகு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கப் சாதத்தை உதிரியாக வடித்து வச்சுக்கணும். இப்போ ஒரு வடை சட்டியை காய வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு அது காஞ்சதுமே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த 20 பல் பூண்டை இதில் போட்டுட்டு நல்லா வாசனை அது ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை வறுத்துக்கணும். அது நல்லா வறுபட்டதுமே இது கூடயே கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு இடித்து வச்சுக்கணும். அந்த மிளகு இதில் போட்டுக்கணும். இது கூடயே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே நம்ம போட்டுட்டு லேசாக கிண்டிட்டு இப்போ நம்ம உதிரியாக வடித்து வச்சுருந்த சாதத்தையும் இதில் நம்ம போட்டுட்டு நல்லா நம்ம கிளறி விட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பர் டேஸ்டான வாசனையான பூண்டு மிளகு சாதம் ரெடி. இது நமக்கு மழை காலத்தில் நமக்கு சளி பிடிச்சிருக்கு, தொண்டை இருமல் இருக்குது, இந்த மாதிரி டைமில் இதை வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.